கடல் நீரை குடிநீராக மாற்ற மேற்கொள்ளப்படும் செயல்முறை. காய்ச்சி வடித்தல். மயில் துத்தம் என்பதன் வேதிப்பொருள். காப்பர் சல்ஃபேட். ரவையில் கலந்துள்ள இரும்பு தூளை பிரித்தெடுக்கும் முறை. காந்த பிரிப்பு முறை. துரு என்பதன் வேதிப்பொருள். இரும்பு ஆக்சைடு. ஒரு பொருட்களின் மீது செயல்படும் புவியீர்ப்பு விசை என்பது அதன் எடை. திரவங்களின் கன அளவை காண உதவும் கருவி. கொள்கலன். வரைபடத்தால் முறையில் கண்டறிவது. ஒழுங்கற்ற பொருளின் பரப்பு. அளவுகோலின் அளவீடுகளை செங்குத்தாக பார்க்காததால் தோன்றும் குறை. இடமாறு தோற்றப்பிழை. கன அளவின் அலகு. மில்லி3. திரவங்களின் கன அளவை காண பயன்படும் அலகு. லிட்டர். காஸ்ட்ரோஸ்கோபி செயலாற்றும் இடம். இரைப்பை. அதிக நீர் அருந்தும் நிலையில் பெயர். பாலிடிப்சியா. கண் லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாட்டினால் உண்டாகும் நோய். கண்புரை. வெளிப்படலத்தில் புண்கள் தோன்றி நோய் தொற்று ஏற்படும் நிலை. குரோட்டோமோலேசியா. ஐஸ்கிரீம் உருகுதல் எத்தகைய மாற்றத்திற்கு உதாரணம்? இயற்பியல் மாற்றம். அடர்த்தி குறைவான பொருள். வாயு. கவர்ச்சி விசை அதிகம் கொண்ட ஒன்று. கருங்கல் துண்டு. மூன்றாம் வகை நோன்புகோல் உதாரணம். மீன் தூண்டில். தெளிவான பார்வைக்கு பொருட்களை வைக்க வேண்டிய குறைந்தபட்ச தூரம் 25 சென்டிமீட்டர். மின்தடையை அளக்க உதவும் அலகு. ஓம். எல்லா வெப்பநிலைகளையும் நடைபெறுவது ஆவியாதல். பொருட்களின் நிலை மாறுவது. இயக்கம். கடல் நீர் ஆவியாதல். வெப்பம் கொள்வினை. நொதித்தல் நிகழ்வின் போது வெளிப்படும் வாயு. கார்பன் டை ஆக்சைடு. கடல் நீரிலிருந்து உப்பை பிரித்தெடுக்க பயன்படும் முறை. ஆவியாதல். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெட்டிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்
எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.